ஆக்டிவா டேஷ்போர்டு வந்து நல்ல வெயில்ல நின்னு பேடா இருக்கும். அத நம்ம லைட்டா அப்படியே நெருப்பு காமிச்சு கரெக்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஒரிஜினல் மாரி இருக்காது. ஆனா பிளாக் ஷேடு வர வச்சிடலாம். அப்புறம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ரொம்ப லேட் ஆயிட்டுனா ஃபயர் ஆயிடும். அதனால குயிக்கா அது அந்த மேல உள்ள அந்த பேடான கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் தான் அத காமிக்கணும். ரொம்ப கன்டினியூஸா காமிச்சிட்டாலும் எரிஞ்சு போயிடும். ரொம்ப கவனமா பண்ணணும். நான் இத பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆன பிறகு காமிக்கிறேன் அந்த வீடியோவ. இது ரொம்ப பேடா இருந்துச்சு ஒரு வண்டி. அதுக்கு இது மாரி பண்ணி பார்த்தோம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகத்தான் செய்யுது. அப்புறம் நம்ம நெருப்பு காமிக்கும்போது இருக்கிற ஷைனிங்கு கொஞ்ச நேரத்தில ஒரு மாரி பிளாக் ஷேடு வந்துருது. அந்த ஒயிட்னஸ் எல்லாமே போயிடுது. ஏன்னா பிளாக் ஷேடு வந்துடுது. புதுசு மாரியெல்லாம் ஃபீல்லாம் இல்ல. பட் ஓகே தான். அந்த வேலை செய்ய தான் செய்யலாம். நல்ல நீட்டாவும் வருது. அது உங்களுக்கு ஏதாவது பழைய இது இருந்துச்சுன்னா, இந்த மாரி செஞ்சு பார்த்துக்கிடுங்க. கம்பல்சரியா மீட்ரு, சுவிட்சு அந்த மாரி ஐட்டங்கள் எல்லாம் கழட்டிக்கிடுங்க. மீட்ரு எல்லாம் கன்டினியூஸா அதில வச்சுட்டோம்னா, எல்லாமே ஃபயர் ஆகி வம்பா போயிடும். அதனால் கம்ப்ளீட்டா அதிலேருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த மாரி தனியா வச்சுக்கிட்டா நம்ம டேமேஜ் ஆனா கூட வேறு பீஸ் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம பண்ணும்போது கம்ப்ளீட்டா வழு வழுன்னு ஆயிடுது. ஆனா ஒரிஜினலில் வந்து ஒரு மாரி செக்குடு டிசைன்லாம் இருக்கும்ல, அந்த டிசைனு இதில் வரமாட்டேங்குது. நான் அந்த புதுசு வாங்கியிருக்கிறேன். அதையும் இதையும் ஒன்றாவே காமிக்கிறேன் அந்த வீடியோட லாஸ்ட்டில் பாருங்கள். ஆனால் ஓகே தான். நம்ம ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறத இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ண தான் செய்யலாம். இது வந்து புதுசு. இதனோட ஃபினிஷிங் அந்த டீப்பாக பார்க்கும்போது அதில் ஒரு சொரசொரப்போடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீல் அதில் கிடைக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் வழுவழுன்னு இருக்குது. பட் கலர் ரெண்டும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகி வந்துடுது நெருப்பு காமிக்கிறனால. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே.